ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ பெல் நிறுவனத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 48,340 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன் தான் இது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஜாபோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க, ரெக்யூர்மெண்ட்ஸு, ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், ரெமுனரைசேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஜாபோட ஓவர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு 10th ஜூலை அன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 30 ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 30 ஜூலை தான். ஸோ 30 ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் அதில் இணைச்சி ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டர்லேயும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும். 3 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 26 வேகன்சி வந்திருக்கு. சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு 4 வேகன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 11 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 26 வேகன்சி இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு 10, 13, 15ன்னு வந்து பாருங்கள் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸோ ஜாபோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ இல்லைனா எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் எடுத்துருக்கணும். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் வந்து இருக்குன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா பேசிஸ் ஆஃப் உங்களோட மார்க் தான், உங்களோட டிப்ளமோவில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் பர்சனல் என்ட்ரிக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேரெக்டாக பர்சனல் என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும், எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களோட மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ரெமுனரைசேஷனை வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 48,340 ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை ப்ராசஸ் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் எப்படி வந்து உங்களுக்கு இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபீஸ்லாம் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு 200 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணால் இங்கே வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க, அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதில் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.